ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வந்து டே 2 தஞ்சாவூர் ட்ரிப் பார்க்குறோம். தஞ்சாவூரில் ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நம்ம. இன்றைக்கி வந்துட்டு கும்பகோணம் போகிறோம். நம்ம ரூமில் இருந்துட்டு பஸ் ஸ்டாப் ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு. அந்த போகிற வழியிலே தான் வந்துட்டு பிக் டெம்பிள் இருந்துச்சு. நேற்றே நம்ம பார்த்துட்டோம், 2 வாட்டி பார்த்துட்டோம். இருந்தாலும் நிறைய இடம் வந்துட்டு அந்த வாலில் இருக்க லெட்டர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு பார்க்க ரொம்ப என்ன சொல்கிறது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ திரும்ப இதை பார்த்துட்டு போகணுன்னு தோணுச்சு. மார்னிங் ஏர்லி மார்னிங்கே வந்துட்டோம். ஒரு 5:50 அந்த டைமில் உள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே நுழையும் போது ஒரு 6:20 ஆகிடுச்சு. அந்த ஸ்லிப்பர் எடுத்து டோக்கன் போடுறது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நல்லா ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் போகும்போது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு வந்தவங்க அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. பெருசாக கூட்டம்லாம் இல்லை. முந்தின நாள் லேட்டாக போனப்போல்லாம் நிறைய கூட்டம் இருந்துச்சு. பட் ஏர்லி மார்னிங் போனப்போ சுத்தமாக கூட்டம் கிடையாது. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு லைட்லேயுமே இந்த டெம்பிள் பார்க்கும்போது ஒவ்வொரு ஷேட் ஆஃப் கலர்ஸ் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு தஞ்சாவூர் டு கும்பகோணம் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்கிறேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா பஸ் வந்து 1 hour to 1.5 hours டிபெண்ட்ஸ் ஆன் டிராஃபிக். நெக்ஸ்ட்டு நீங்கள் காரில் போகிறதுனா மேக்ஸிமம் 1 hour, மினிமம் 40 minutesன்னு போட்டிருக்கு. அண்டு ட்ரெயின் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப சீக்கிரம் போகும். 30 to 45 minutesல போயிடும். நான் ட்ரெயின் ஸ்கெடியூல் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ 45 minutes மேக்ஸிமம். ஸ்பீடாக போகணுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தான். நாங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் பஸ்லேயே தான் நான் போயிருந்தேன். பட் டிரெக்ட் பஸ் எனக்கு கிடைக்கல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 8 o'clock நான் பஸ் ஏறி இருந்தேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். அந்த பஸ்ஸில் வந்துட்டு டிக்கெட் கம்மி தான். 30 rupees கிட்ட தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுவே அதிகமாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். 30 rupeesக்குள்ளே தான் வந்துச்சு. அண்டு போகிறதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட் கும்பகோணம் இல்லை, ஜெயம்கொண்டான் போயிருந்தோம். ஜெயம்கொண்டான் போகிறதுக்கு 1 hour கிட்ட ஆச்சு. ஜெயம்கொண்டானில் ஒரு ½ an hour பஸ்க்காக நான் வெயிட் பண்ணேன். அந்த பஸ் டெப்போவில் வந்துட்டு நிறைய பஸ்லாம் வரல. இந்த ப்ரைவேட் பஸ் தான் இருந்துச்சு. அது வந்துட்டு போகிறதுக்கு ஒரு 25 minutes ஆச்சு. மேக்ஸிமம் ஒரு 2 hours நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் கும்பகோணம். போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரம். இதை பார்க்குறதுக்காக தான் மெயினாக வந்தது. இதை உள்ளே நாங்கள் வரும்போது எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. ஒரு 10:45 ஆகிடுச்சு. அண்ட் இதில் ஒரு 1 hour நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கூட்டமாக தான் இருந்துச்சு. அண்ட் என்ட்ரி ஃபீலாம் எதுவும் கிடையாது. இந்த டெம்பிளோட வெளியே இருக்க லுக் ஃபுல்லாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக இந்த டெம்பிளில் என்னென்னா, ஏர்லி மார்னிங் பார்க்கும்போது ஒரு ஷேட் ஆஃப் கலர் தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு மிட் நூனில் பார்க்குறப்போ ஒரு ஷேட் ஆஃப் கலர், நைட்டில் வந்துட்டு லைட்டில் அவ்வளோ அழகாக தெரிகிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக தெரியுது. நல்லா பெரிய டெம்பிள். அவ்வளோ பெரிய ஸ்பேஷியஸான ஒரு டெம்பிள் இது. இங்கே ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பக்கத்தில் வந்து குட்டி குட்டி ஷாப்ஸ் தான் இருக்கும். நீங்கள் சாப்பிடலாம் அந்த மாதிரிலாம் டிசைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ரொம்ப குட்டி ஷாப்ஸ் தான் இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா அங்கே சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா ஒரு 1 hour 1.5 hours கொஞ்சம் ஒரு கும்பகோணம் மெயின் கும்பகோணம் வந்துட்டிங்கன்னா அது ஒரு 20 minutes தான் ஆகும். அங்கே நீங்கள் வந்து நல்லா வந்து சாப்பிடலாம். நாங்கள் இந்த இடத்த விட்டுட்டு அரவுண்ட் ஒரு 12:15 கிட்ட கிளம்பியிருப்போம். கிளம்பும்போது நாங்கள் வந்துட்டு கும்பகோணம் பஸ் பிடிச்சிட்டோம். இது வந்து தாராசுரம் டெம்பிள், அந்த டெம்பிள் போகலான்னு சொல்லிட்டு அந்த பஸ் பிடிச்சிட்டு தாராசுரம் டெம்பிள் வர ஸ்டாப்பில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்தோம்.
அந்த ஆட்டோ வந்துட்டு அந்த டெம்பிள் போகிறதுக்கு 70 ருபீஸ் கேட்டிருந்தாங்க. அண்டு நாங்கள் இந்த டெம்பிள் வந்துட்டோம். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நேற்று வீடியோவில் அந்த மியூசியமில் காமிச்சிருப்பேன். 3 டெம்பிளும் லைனாக வந்து ஒரு பெரிய ஒரு மாடல் மாதிரி வச்சுருந்தாங்கல்ல, அதில் இருந்துச்சு தெரியுமா? அதில் இது இன்னொரு டெம்பிள். இந்த டெம்பிள் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற டெம்பிளை கம்பேர் பண்ணும்போது. இந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப ரிச்சாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இங்கே நாங்கள் ரொம்ப நேரம் இல்லை, நாங்கள் இங்கே வரப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் கும்பகோணம் டிகிரி காஃபி ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் அதை எந்த கடை ஃபேமஸ்னு தேடி கண்டுபிடிச்சி அது குடிச்சிட்டு இங்கே வந்ததுக்கு வந்துட்டு எங்களுக்கு லேட்டாக இருந்துச்சு. இது ஒரு 20 to 25 மினிட்ஸில் நான் பார்த்து முடிச்சிட்டேன். பார்த்துட்டு இங்கேருந்து நான் கும்பகோணம் எனக்கு தஞ்சாவூர் பஸ் ஸ்ட்ரெயிட் பஸ் கிடைக்கிறதுக்காக மெயின் பஸ் ஸ்டாப் கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு ஆட்டோ பேசியிருந்தேன். அவங்க வந்து 300 ருபீஸ் கேட்டிருந்தாங்க. கரெக்ட் ரேட்டான்னு எனக்கு தெரியல, பட் நான் 300 ருபீஸ் கொடுத்து மெயின் கும்பகோணம் பஸ் ஸ்டாப் வந்து போயிருந்தேன். கும்பகோணம்லேருந்து தஞ்சாவூருக்கு சேம் ஒரு இது வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் போயிருந்தேன் ஈவினிங். அதுவுமே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மி காஸ்ட்டாக தான் ஆச்சு. ஒரு 30 ருபீஸ்க்குள்ளே தான் வந்திருக்கும். அதுவுமே எக்ஸாக்ட் டிக்கெட் ஃபேர் நான் கொஞ்சம் நோட் பண்ணலை, பட் 30 ருபீஸ்க்குள்ளே தான் வந்துச்சு. நான் வந்து கும்பகோணம் டு தஞ்சாவூர் எத்தனை மணிக்கு தஞ்சாவூர் போனேன்னா 4:20 4:30க்குள்ளே தஞ்சாவூர் நான் ரீச் பண்ணிட்டேன். இங்கே தஞ்சாவூர் ரீச் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ்க்கு நான் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் வந்து மொதல் நாள்லேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clock வரைக்கும் தான் பே பண்ணியிருந்தோம் 2000. அதுக்கப்புறமா வந்துட்டு பெருசாக லக்கேஜ் இல்லாததுனால நான் ரூம் எதுவும் புக் பண்ணலை. அதே ஹோட்டலில் வந்துட்டு 2 ஹவர்ஸ் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு மட்டும் புக் பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு 500 வாங்கியிருந்தாங்க. முடிச்சுட்டு எனக்கு வந்து திரும்ப தஞ்சாவூர் டு சென்னை பஸ் தான், நான் போன அதே பஸ் தான், பட் போகும்போது 1960 வாங்கினாங்க. வரும்போது கம்மியாக தான் ஆச்சு, 1650 தான் ஆச்சு. அது வீக் டேயில் வந்ததுனால எனக்கு வந்து கம்மி காஸ்ட். அண்டு வர வழியிலே என்னை பிக் பண்ண சொன்னதுனால நான் திரும்ப தஞ்சாவூர் டெம்பிளே போயிருந்தேன். ஏன்னா நைட் அந்த லைட்டில் அது ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. ஸோ நான் இன்னொரு வாட்டியுமே போயிருந்தேன். எனக்கு அந்த வாலில் இருந்த ரைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் 4th டைம் அந்த 2 டேஸில் நான் 4th டைம் இங்கே வந்துட்டேன். இங்கே இந்த கோவில் ஆப்போசிட்லேயே பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு இங்கே இருக்கா மாதிரி இங்கே நம்ம ஒரு டைப் ஆஃப் சட்னி சாப்பிட்றோன்னா அங்கே அது கொஞ்சம் வேறு மாதிரியே இருந்துச்சு. அண்டு ஐட்டம்ஸும் கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஃபுட்டுக்கு வந்து இங்கே உங்களுக்கு ப்ராப்ளம் வராது, ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். நம்ம காஸ்ட்டு பார்த்துருவோம். 7 ருபீஸ் அந்த ஸ்லிப்பர் டோக்கன் சொல்லியிருந்தேன்ல, அது மார்னிங் ஈவினிங் 14 ருபீஸ் ஆச்சு. அண்டு 30 ருபீஸ் வந்துட்டு போக பஸ்ஸுக்கு, 70 ருபீஸ் ஆட்டோ, 300 ருபீஸ் ஆட்டோ, அகெயின் 30 ருபீஸ் கும்பகோணம் டு தஞ்சாவூர் பஸ்க்கு, அண்ட் 500 ருபீஸ் ஹோட்டல் சார்ஜ், அண்ட் 1650 ருபீஸ் வந்து ரிட்டன் பஸ். ஸோ 2587 தான் ஆச்சு.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.